மணிகண்டன் அவர்களோட குடும்பஸ்தன் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். படத்துக்கு ஒரு சரியான ரிவ்யூ வந்திருக்கு. அதே மாதிரி கலெக்ஷனும் அதே மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ பட்ஜெட் எல்லாத்தையும் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், வல்லான், அப்புறம் பாட்டில் ராதா அப்படிங்கிற தமிழ் படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நேற்று ஸ்கை ஃபோர்ஸ் அக்ஷய்குமார் அவர்களோட திரைப்படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் மலையாள திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள், முக்கியமாக டாக்கு மகாராஜ், வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கூடிய சங்கராந்தி வஸ்துனம், இது எல்லாத்தோட கலெக்ஷன், எல்லாத்தோட பட்ஜெட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி 1 இயர் ஆஃப் ப்ளூ ஸ்டார் அசோக் செல்வனும் சாந்தனுவும் நடித்த கிரிக்கெட் திரைப்படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தர்மபத்தினி தான். அதில் நான் தேடும் செவ்வந்தி பூ இது அப்படிங்கிற பாட்டு. ஸோ அதில் நம்ம இளையராஜா அப்பேர் ஆவார். அவர் தான் அந்த பாட்டையே பாடுவார். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குகன்ராஜ், மிஸ்டர் மணிவண்ணன், வளர்மதி, நிலுஜன் அப்படிங்கிறவர், அப்புறம் அசுதீன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சி அப்படிங்கிற திரைப்படம் டே 8 ஆக்சுவலாக ரொம்ப அடிமட்டத்துக்கு கலெக்ஷன் போயிடுச்சு. நேற்று இந்தியாவில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம், 17 கோடியே 12 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். அப்புறம் ஆசாத் அப்படிங்கிற படம் டே 8 இந்தியாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 7 கோடியே 69 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 26 லட்சம். ஒரு பெரிய டிசாஸ்டராக அமையுது இந்த ஆசாத் அப்படிங்கிற படம். அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 14 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 17 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 160 கோடி பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஓகே அப்படிங்கிறது தான், பெரிய அளவு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 25+ வந்துருந்துச்சுன்னா நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 16 கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம். ஸோ டோட்டலாக 25 கோடியே 44 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 44 கோடியே 86 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மம்முட்டி அவர்களோட திரைப்படம், கௌதம் வாசுதேவ மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ், அந்த படத்தோட டே 2. ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷனுமே அப்டேட் ஆகிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி. ஸோ டோட்டலாக கேரளாவில் 3 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி பட்ஜெட். ஸோ ஓகே, 2 நாள் கலெக்ஷன் நல்லாவே வந்திருக்கு. டே 1, டே 2 ஓவர்சீஸ் கலெக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணும்போது நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் கேரளாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுங்கும்போது இது 2 நாளைக்கு 3.25 கோடிங்கிறது கம்மி தான். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 51 இந்தியாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம். ஸோ டோட்டலாக 1483 கோடியே 57 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1781 கோடியே 43 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. டாக்கு மகாராஜ் இந்த படத்தோட டே 13 ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக 95 கோடியே 70 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 129 கோடியே 81 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 13 நாளில். ஸோ இன்னும் கொஞ்சம் தான், அதுவும் வந்துடும்னு வைங்களேன். அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 49 லட்சம். ஸோ டோட்டலாக 93 கோடியே 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 202 கோடியே 36 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 15 கலெக்ஷனோட புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 51 கலெக்ஷன் அதிகம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு கேம் சேஞ்சர் ஒரு ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு. சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 11 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 75 லட்சம், தமிழ்நாட்டில் 5 லட்சம், கர்நாடகாவில் 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 2 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 11. இன்றைக்கி சாட்டர்டே சண்டேலாம் ஒரு நல்ல கலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய நம்பரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 150 கோடியே 16 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 92 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 90 லட்சம், ஓவர்சீஸில் 30 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 196 கோடியே 51 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு.
அப்புறம் தமிழ் படங்களில் காதலிக்க நேரமில்லை டே 11 தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடியே 38 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 50 லட்சம். அப்புறம் மதகஜ ராஜா திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 49 கோடியே 39 லட்சமும், வேர்ல்டு வைடு 55 கோடியே 94 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான ஹீட்டு, சரியான பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அதில் வல்லான் சுந்தர்சி படம் ஒரு பக்கம் டைரக்ஷனில் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ வல்லான் டே 1 தமிழ்நாட்டில் 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 லட்சம், பட்ஜெட் 4 கோடி. ஸோ ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக அமைஞ்சிருக்கு இந்த படம். அடுத்ததாக பாட்டில் ராஜா திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான், இந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில், இந்த படத்தோட ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம மிஷ்கின் அவர்கள் சம்பவம் பண்ணார். என்னென்னா ரொம்ப தகாத வார்த்தைகளில், ரொம்ப அப்படியே நம்ம காது கொடுத்து கேட்கவே முடியாத வார்த்தைகளில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. ஸோ அப்படி ப்ரொமோஷன் பண்ண பாட்டில் ராஜா படத்துக்கு, அதாவது மிஷ்கின் இப்படிலாம் பேசினா ஒரு படத்துக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் இருக்கும், அந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு நெகட்டிவாக அந்த ப்ரொமோஷனை பண்ண இந்த படத்துக்கு டே 1 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 1 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம், 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ அந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன்லாம் மக்கள் தூசா கூட மதிக்கலை அப்படிங்கிறது இந்த நம்பரில் க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் மேபி இந்த படத்துக்கு ஒரு 9 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்குமா. இப்போ இந்த 1 லட்சத்துக்கு தான் இப்படிப்பட்ட நிறையா தகாத வார்த்தைகள் இதெல்லாம் பேசுனாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த ப்ரொமோஷன்லாம் ஒரு படத்தை ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். மேபி வேறு மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது மக்களோட ஈர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும். மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சு அது மூலயமா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன், அது என்னன்னு தெரில எனக்கு. அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம், 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இப்போ இந்த பாட்டில் ராதாவுக்கும் ஹவுஸ் கீப்பிங்க்கும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸு என்னென்னா, ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொமோஷன் பண்ண ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் ரொம்ப நெகட்டிவாக மிஷ்கின் அவர்களை கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ண பாட்டில் ராதா. இந்த 2 படங்களோட கலெக்ஷனில் ஏதாவது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அப்படி எதுவும் தெரில. அது 5 கோடி பட்ஜெட்டு, இது 3.5 கோடி பட்ஜெட்டு. எனக்கு என்னமோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே வசூல் ரீதியாக கம்மி தான், அந்த ப்ரொமோஷனை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக குடும்பஸ்தன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் நடித்த எல்லா படங்களுமே சின்ன பட்ஜெட் திரைப்படம் தான். அதே மாதிரியே இவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு நல்ல வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சுது. அதே மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்கு. டே 1 1 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 32 லட்சம், 9 கோடி பட்ஜெட். ஸோ தியேட்டர்கள் ரைட்ஸும் ஒரு 5 கோடி கிட்ட போயிருக்கு. மேபி இந்த படம் ஃபைனல் கலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா செகண்ட் டே தேர்ட் டே ஒரு நல்ல நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 1 இயர் ஆஃப் ப்ளூ ஸ்டார். ஸோ ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது சாந்தனுவே வந்து அவர் வந்து ரொம்ப பிரமிச்சு சொன்ன ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா இந்த படம் தான் என் லைஃப்லேயே ஒரு முக்கியமான வெற்றி, என் லைஃப்லேயே முதல் வெற்றி அப்படின்லாமே ரொம்ப ஸ்லாகிச்சு பயங்கரமாக இந்த படத்தை பேசினார். ஸோ அப்படி கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுத்து ஒரு பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்ச படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தோட வசூல் தமிழ்நாட்டில் 10 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 27 லட்சம், பட்ஜெட் 7 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட போயிருக்கு. இந்த படம் 6 கோடிக்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு, ஒரு 2 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் வசூல் ரீதியாக. இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் கூட வந்து சில படங்கள் ஸ்கை ஃபோர்ஸ், டாமினிக், இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.